விசுவாசம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடி ஆயிற்று. விசுவாசத்தினால் ஆகும் நீதி. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. தேவன் இஸ்ரவேலரில் அநேகரை அழித்து போடுகிறார். புறஜாதியாரில் அநேகரை ரட்சிக்கிறார். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கும் யூதர்கள் ரட்சிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதற்கும் மெய்யான காரணத்தை பவுல் இங்கு எழுதுகிறார். யூதர்களும் புறஜாதியாரும் தேவனுடைய நீதியை வெவ்வேறு வழிகளில் தேடுகிறார்கள். ஆகையினால் தேவ நீதியை அடைவதில் அவர்களுக்குள் வித்தியாசம் உண்டாயிற்று. புறஜாதியார் நீதியை தேடாதவர்கள், ஆனால் அவர்கள் நீதியை அடைந்தார்கள். இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை தேடினார்கள், அவர்கள் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. புறஜாதியார் நீதியை தேடவில்லை, அவர்கள் நீதியை விட்டு தேவனை விட்டு விலகியே இருந்தார்கள். தேவனை தேடாத புறஜாதியாரை பற்றி ஏசாயா இவ்வாறு சொல்லுகிறார்: என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். தம்மை தேடாத புறஜாதியாருக்கும் தேவன் தம்முடைய சர்வ ஆளுகையினாலும் தம்முடைய தெய்வீக சித்தத்தினாலும் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுக்கிறார். புறஜாதியார் நீதியை தேடவில்லை, ஆனாலும் அவர்கள் நீதியை அடைந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தினாலே நீதியை தேடினார்கள். ஆகையினால் புறஜாதியாருக்கு கிடைத்திருக்கிற நீதி விசுவாசத்தினால் ஆகும் நீதியாகும். புறஜாதியார் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். தேவனும் தமது கிருபையினால் அவர்களை ரட்சிக்கிறார். அவர்கள் தேவனுடைய நீதியை அடைகிறார்கள். பவுல் இங்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை கூறுகிறார். தீர்க்க தரிசனங்கள் இவ்வாறு கூறுவதனால் நாம் என்ன சொல்லுவோம் என்று பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விக்கு நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை என்று பதில் கூறுகிறார். நியாய பிரமாணத்தின் கிரியைகள். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். யூதர்களோ அநேக காலமாக நீதி பிரமாணத்தை தேடினார்கள். வீணாய் சிலம்பம் பண்ணுகிறவர்களைப் போல வானத்தில் சிலம்பம் பண்ணினார்கள். வீணாய் புதர்களில் அடித்தார்கள். அவர்கள் விசுவாசத்தினால் தேவனுடைய நீதியை தேடவில்லை, நீதி பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுடைய நீதியை தேடினார்கள். ஆகையினால் அவர்கள் அடையவில்லை. இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை தேடினார்கள், ஆனால் அவர்களோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. யூதர்கள் தங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை பின்பற்றினார்கள். பிரத்யட்சமாய் இருக்கிற காரியங்களை பின்பற்றாமல் அவற்றின் நிழலை பின்பற்றினார்கள். அவர்கள் விசுவாசத்தினால் நீதி பிரமாணத்தை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அதை தேடினார்கள். ஆகையினால் தேவன் அவர்களை அங்கீகரிக்கவில்லை, அவர்களும் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. யூதர்களும் புறஜாதியாரும் தேவனுடைய நீதியை தேடினார்கள், ஆனாலும் அவர்கள் தேடிய வழிகளில் வித்தியாசம் உண்டு. புறஜாதியார் விசுவாசத்தினால் தேடினார்கள், யூதர்களோ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேடினார்கள். தேவ நீதியை கிரியைகளினால் தேடக்கூடாது. கிரியைகளினால் தேடுவது சரியான வழி ஆகாது. கிறிஸ்துவின் கிருபையை சார்ந்து கொண்டால்தான் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் யூதர்களோ கிறிஸ்துவின் கிருபையை பற்றிக் கொள்வதற்கு பதிலாக
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பற்றிக்கொள்ள முயற்சி பண்ணினார்கள். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சுவிசேஷத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும். சுவிசேஷம் ஜீவன் உள்ளது. சுவிசேஷம் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறது. ஆனால் யூதர்களோ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ நீதியை தேடுவதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவ நீதியை தேடினார்கள். அவர்களால் அதை அடைய முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அவர்களுக்கு இடறுதற்கான கல்லாய் இருக்கிறது. அந்த கல்லில் அவர்கள் இடறினார்கள். கிறிஸ்துவின் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுவதை யூதர்கள் அங்கீகரிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயே நீதிமானாக்கப்பட முடியும் என்பது யூதர்களின் நம்பிக்கை. அவர்களால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கும் பூரணமாய் கீழ்ப்படிய முடியவில்லை. கிறிஸ்துவின் கிருபையையும் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேல் ஏன் நீதி பிரமாணத்தை அடையவில்லை? ஏனெனில் அவர்கள் அதை விசுவாசத்தினால் தேடவில்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேடினார்கள். ஆகையினால் அவர்கள் இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும் வழியை யூதர்கள் அறியாமல் இருந்தார்கள். தங்களுடைய கிரியைகளின் மூலமாக தங்களுடைய சொந்த நீதியை நிலைநிறுத்த விரும்பினார்கள். ஆபிரகாமின் உடன்படிக்கை விசுவாசத்தின் மூலமாக வரும் தேவ கிருபையினால் உண்டாயிற்று. யூதர்கள் இந்த உடன்படிக்கையையும் கைக்கொள்ளவில்லை. யூதர்கள் தங்களுடைய கிரியா பிரமாணத்திலேயே கவனம் செலுத்தினார்கள். நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளை கைக்கொண்டால் தாங்கள் நீதிமானாக்கப்படுவோம் என்று நம்பினார்கள். இதற்காகவே தங்களுடைய புறம்பான சடங்குகளை எல்லாம் கடைபிடித்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது. யூதரும் பிரஜாதியாரும் தங்களுடைய ரட்சிப்புக்காக எந்த கிரியையும் செய்யாமல் விசுவாசத்தினாலே தேவனுடைய ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தி கூறுகிறது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள யூதர்களுக்கு மனமில்லை. இடறுவதற்கான கல், இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கல்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிலருக்கு இடறுவதற்கான கல்லாக இருக்கிறார். இதை விவரிப்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து பவுல் ஒரு சில வசனங்களை இங்கு மேற்கோளாக சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கல்மலையும் எருசலேமின் கொடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். ஏசாயா 8:14-15. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28:16. இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கு இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது யூதருக்கு வருத்தமான சத்தியம்தான். ஆனாலும் விசுவாசியாத யூதருக்கு இயேசு கிறிஸ்து இடறுவதற்கான கல்லாகவும் தவறுவதற்கான கன்மலையாகவும் இருக்கிறார். சிமியோன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை முன்னறிவித்து, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார். லூக்கா 2:34. யூதரில் விசுவாசியாதோர் ரட்சிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர்களில் மீதியாக வைக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசத்தினாலே தேவ நீதியை தேடுகிறவர்கள் அதை அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட முடியும் என்னும் விசுவாசம் அவர்களுக்கு அவமானம் அல்ல. இதனால் அவர்கள் வெட்கப்படுவதும் இல்லை, அவர்கள் ஏமாற்றம் அடைவதும் இல்லை. விசுவாசியாத யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவ நீதியை தேடினார்கள். அவர்கள் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். தேவன் இவர்களை ரட்சிக்காமல் புறக்கணித்து விட்டார். தாங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்காக இவர்கள் தேவனோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏனெனில்
இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிக்கும் கிருபையை விசுவாசிக்கவில்லை. அவருடைய சுவிசேஷத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளவில்லை. விசுவாசியாத யூதர்கள் கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட அவிசுவாசிகளான யூதர்கள் ரட்சிக்கப்படாமல் அழிந்து போனால் அதற்கு அவர்களுடைய அவிசுவாசமே காரணம். இவர்களுடைய அழிவுக்கு இவர்களே காரணமாக இருக்கிறார்கள். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மேசியாவாக, அதாவது இரட்சகராக அனுப்பினார். அவர் அனுப்பப்படும் போது வல்லமையுள்ள ராஜாவாக அனுப்பப்படவில்லை. அவர் வருத்தம் நிறைந்தவராகவும் மனத்தாழ்மை உடையவராகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். ஜனங்கள் ராஜாவை நம்புவார்கள். ராஜாவிற்கு வேறு வழியில்லாமல் எல்லோரும் கீழ்ப்படிவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனத்தாழ்மை உடையவராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ரட்சிப்பிற்காக நம்புவது தங்களுக்கு மிகுந்த அவமானம் என்று யூதர்கள் கருதினார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, குழப்பம் அடைவதில்லை.